இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்வி டீ போட போவா. அப்பா அவ சுகர்னு நினைச்சு இந்த மருந்த டீல கலந்து ஸ்டாஃபுக்கெல்லாம் கொடுத்துருவா. இந்த மருந்து கலந்த டீயை குடிச்ச உடனே ஸ்டாஃப் எல்லாருக்கும் நெஞ்செரிச்சல் வலி எல்லாம் வரும். அப்புறம் தலை சுத்தி மயங்கி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் சிரிஜா மேடம் சொன்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன். நம்ம ஸ்டாஃப் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டா போதும். மீதிய டாக்டர்ஸை வச்சு சிரிஜா மேடம் பாத்துக்குவாங்க. ஓகே சார். ஏ அபி, இந்த கம்பெனில நான் எவ்வளவு கெத்தா இருந்தேன். உன்னால என் இமேஜே ஸ்பாயில் ஆயிடுச்சுடி. இன்னையோட நீ காலிடி. அம்மா, சஞ்சீவ் அண்ணே கொஞ்சம் முன்னாடி போங்க. சரிம்மா. அம்மா. சஞ்சீவ், சஞ்சீவ் எப்படி பாருங்க? நல்லா இருக்கேம்மா. ஏண்டா இப்படி அழைச்சு போயிட்ட? சரியா சாப்பிடுறியா இல்லையா? அம்மா அதெல்லாம் சாப்பிடுறேம்மா. சும்மா சொல்லாதடா. ஆளை பார்த்தாலே தெரியுது. தாடியும் மீசையுமா எப்படி இருந்த புள்ள நீ. இப்ப முடி கூட வெட்டலையாடா. இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? பெத்த புள்ள கஷ்டப்படுறத அம்மா பாக்குறதாண்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அதுவும் பணம் இருந்தும் பெத்த புள்ளைக்கு கஷ்டத்துல உதவி செய்ய முடியாம வேடிக்கை பாக்குறது இருக்கே, அது ரொம்ப கொடுமைடா. உன்னை இப்படி பாக்க வாடா. உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த. அழாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். அந்த நாளுக்காக தான் நான் இன்னும் காத்துட்டு இருக்கேன். அம்மா, நான் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்ல, அழுத எப்படிமா சந்தோஷமா இருக்கிறது? சரிங்க சரிங்கம்மா. போடா. சரிங்கம்மா, ப்ளீஸ்மா. இப்படி இல்ல, அப்பாவை லவ் பண்ணும்போது அவரை முத வாட்டி பார்க்கும்போது வெக்கத்தோட சிரிச்சிருப்பீங்கல்ல, அப்படி சரிங்க. போடா. சஞ்சய், நீயும் அபியும் எப்ப பார்த்தாலும் கடனை பத்தியே நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. சரிம்மா. முதல்ல உன் தலையில என்ன வேடா, பரட்ட தலை மாதிரி இருக்க. சரிம்மா. சரி, அபிய பார்க்க போலாமாமா? போலாண்டா. ஆனா நான் போன்ல சொன்னதான்பா. அபிய நேர்ல பார்த்து நான் பேசுறதுக்காக வரல. அபி என்ன பார்த்தா சங்கடப்படுவா. அபிய நான் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு போயிடுறேன். சரி, ஓகே. அவ பாசக்காரி, என்ன பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவா. அம்மா, நீங்க என்ன பாவமா பாக்குறீங்க? ஆனா உண்மையான பாவமே அபிதாம்மா. எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. கடன் அடைச்சு என்னை எப்படியாவது மேல கொண்டு வந்து பெரிய ஆள் ஆக்கிடணும்னு ரொம்ப வைராகியமா இருக்காம்மா. இப்போ கூட ஆர்டரை முடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும்னு டே அண்ட் நைட் பார்க்காம சரியா சாப்பிட கூட இல்லாம பாப்பாவை கூட மறந்து எனக்கா உழைச்சிட்டு இருக்காம்மா. என்னடா சொல்ற? ஆமாமா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்கவே இல்லை. இப்ப அபி எங்கடா இருக்கா? இந்த பக்கத்துல தான்மா கம்பெனி. அண்ணா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறோம். சரிப்பா. அதோ இருக்க பாருங்கம்மா. அபி,
நான் போய் அபியை கூப்பிடவா? வேணாண்டா. அவ கஷ்டப்படுறத நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சுதான் என்ன அவ பார்க்க கூடாதுன்னு பாசத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பிடிவாதமா இருக்கா. இப்ப நான் போய் அவளை பார்த்தா அத்தை நான் கஷ்டப்படுறத பாத்துட்டாங்கன்னு அவளுக்கு மேலும் சங்கடத்தை தான் உண்டாக்கும். நான் இங்கே இருந்து பாத்துட்டு போயிடுறேன்ப்பா. சரி அம்மா, போலாம். என்ன அத்தை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? என்னன்னு தெரியலையே. அத்தை என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தா செல்வி, இதெல்லாம் தைச்சிரு. மணி 11 ஆச்சு. ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு கூட. மறந்தே போயிட்டேன். புள்ளத்தாச்சி வர. நீ ஏன் வந்த? சரி நீ உட்காரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மேடம், செக்கப் எல்லாம் போனியா? போன மேடம். பாப்பா நல்லா இருக்கா? எதுவும் பிரச்சனை இல்லல? எதுவும் இல்ல மேடம். சேஃபா கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கோ. என்ன? இதுல இருக்க டேப்லெட் எடுத்து ஒண்ணு சாப்பிட்டா போதும், அவ்வளவுதான். சாப்பிட்ட ஆளு வாந்தி பேதி வந்து படுத்த படுக்கை ஆயிடுவான். திரும்ப ரெக்கவரி ஆகுறதுக்கு குறைஞ்சது 10 நாளாவது ஆகும். சக்சஸ் சார். சரி சஞ்சீவ், உங்க 2 பேரையும் நான் பாத்துட்டேன். என் மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நான் அபிய பார்த்த விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம்டா. சரிம்மா. நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சரியா? செல்வி டீ போட ஆரம்பிச்சிட்டா. ஆமா சார். சுகர்னு நினைச்சு நீ ஃபுட் பாய்சன் கலந்து வச்சிருக்கிற சுகர் டப்பாவை எடுத்து டீல கலந்து ஸ்டாஃப்கெல்லாம் கொடுக்க போறா. அப்புறம் நாம நினைச்சது தானா நடக்க போகுது. சார், எனக்கு ரொம்ப நேரமா ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னு உங்ககிட்ட கேட்கலாமா? கேளு. ஸ்டாஃப்ஸ் நம்ம மருந்து கலந்த டீயோ காஃபியோ குடிச்சு வாந்தி மயக்கம் வந்து ஹாஸ்பிடல் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க டீ காஃபில தான் ஃபுட் பாய்சன் கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? இவ்வளவு யோசிச்ச சிரிஜா மேடம் இதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஆமா சார். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சிரிஜா மேடம் ஸ்டாஃப் எல்லாம் மயங்கி விழுந்த உடனே அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அங்க ஸ்டாஃப் எல்லாரையும் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, நம்ம மாட்ட மாட்டோம், நீ கவலைப்படாத.
உன் 10 கோடி கடன் அடைக்க நானும் போராடிட்டு தான்ப்பா இருக்கேன். ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் எந்த வழியும் கிடைக்கல. சீக்கிரம் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. கடனை அடைக்க முடியும்னு எனக்கு தோணலம்மா. எனக்காக நீங்க அபியெல்லாம் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் நான் பாப்பாவை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போக ரெடி ஆயிட்டேன். அபி, மருந்து கலந்த டீய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் குடிச்சிட்டா அதோட உன் ஆட்டமெல்லாம் முடிஞ்சதுடி. அபி டீ எடுத்துக்கோ. இல்லக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. சரி அபி. என்ன சஞ்சீவ் யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்ட போல இருக்கு. அப்படியெல்லாம் மனசு உடைஞ்சு எந்த முடிவும் எடுத்துறாத. உனக்கு துணையா நாங்கெல்லாம் இருக்கோம்டா. எதையாவது பண்ணி உன் கடனை அடைச்சிடலாம். இல்லம்மா, என் விதி. நான் ஜெயிலுக்கு போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பாப்பாவை தேடி கண்டுபிடிச்சு அபிகிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு ஒரு முடிவோட தான் இருக்கேம்மா. ஏண்டா இப்படி பேசுற? நீ ஜெயிலுக்கு போக மாட்ட, நாங்க விட மாட்டோம். அபியும் உன்னை விட்டுட மாட்டா. எப்படியாவது கடன் அடைச்சு உன்னை காப்பாத்திருவாடா. நான் ஒருத்தன் எப்ப எதை சொல்றேன்னு தெரியாம சொல்லிட்டேன். அபி மட்டும் கடன் அடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு அதுவே போதும். சரி விடுங்கம்மா, நான் சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. வரேன்பா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. அபி, அபி, அத்தை, அபி, நீ அபி அழணும்? நீ அழக்கூடாது. உன்னை அழ வைக்கிறவங்கள நீதான் அழ வைக்கணும். நீதான் அவங்கள ஓட ஓட விரட்டணும். என்ன அத்தை இப்படி அழைச்சு போயிட்டீங்க? நான் இழைச்சிட்டேனா? சத்தமா சொல்லாத, யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. எல்லாரும் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே கலவரமாக போகுது. அபி, நான் வந்த விஷயம் உனக்கு யாரும் சொல்லல அத்தை. எனக்குள்ள ஒரு உணர்வு, நீங்க என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி, என்ன பார்த்துட்டே இருந்த மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது அத்தை. அப்புறம் நான் வந்து வாட்ச்மேன் அண்ணா கிட்ட கேட்டேன். அவரு நீங்களும் சஞ்சீவும் வந்த விஷயத்த சொன்னாரு. அதான் உங்களை பார்க்கணும்னு ஓடி வந்தேன். எனக்கு கிட்ட வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசை. ஆனா நான் வந்து உன்னை பார்த்தா உன் மனசு கஷ்டப்படுமேங்கிற பயத்துல தான் வரல. அண்ணா டீ எடுத்துக்கோங்கண்ணா. தேங்க்ஸ்.
எல்லாரும் டீ வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு செல்வி. சரி, இன்னும் அபி மட்டும்தான் டீ குடிக்கல. அவ வந்ததும் கொடுத்துக்கலாம். நாம ஒண்ணு குடிச்சிடலாம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு உங்களை பார்க்கணும் தான் ஆசை. ஆனா நாங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்க மனசு கஷ்டப்படும் தான் நாங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிய வேண்டான்னு சந்தோஷ் கிட்ட நான் சொன்னேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல அத்தை. அது எனக்கு தெரியுமா. இருந்தாலும் பெத்த பாசம் என்ன விடல. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நான் வரட்டா? அதெல்லாம் அழக்கூடாது, பத்திரமா இருக்கணும். சரியா? வரேன்ப்பா. சரிம்மா. வரேம்மா. என்ன தலைவலிக்குது? என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டாங்க. என்னாச்சுக்கா? என்னன்னு தெரியலம்மா, எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. சிவா, சிவா, சிவா. ஐயோ, அக்கா, அக்கா, தேவி அக்கா, தேவி அக்கா. அண்ணா, எந்திரிங்கண்ணா. அண்ணா, என்னாச்சுண்ணா? அக்கா, அக்கா, கண்ணு திறந்து பாருங்கக்கா. அக்கா, எனக்காச்சு? தெரியலம்மா, திடீர்னு எல்லாரும் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னே தெரியலம்மா. அண்ணா, திடீர்னு எல்லாரும் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னாச்சுண்ணே உங்களுக்கு? தெரியலம்மா, எனக்கும் தலை சுத்திரமா தான் இருக்கு. துர்கா, நம்ம அபியை ஜெயிக்க போறோம். ஆமா சார். நம்ம நல்ல நேரம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃபுட் பாய்சன் கலந்த டீயை குடிச்சு மயங்கி விழும்போது அபி இங்க இல்ல. ஆமா சார். இந்த டைமை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும். நீ என்ன பண்ற தெரியுமா? வேகமா போய் வாட்ச்மேன் கிட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. ஓகே சார். சிரிஜா மேடம் சொன்ன ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் இந்த ஸ்ட்ரீட் கார்னர்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறேன். அபி திரும்பி வந்து பார்க்கும்போது இங்க ஒரு ஸ்டாஃப் கூட இருக்கக்கூடாது. நீ கிளம்பு. ஓகே சார். சஞ்சீவ், நீ ஏதோ ஆர்டர் விஷயமா வெளியூர் போகணும்னு சொன்ன, இன்னமும் கிளம்பாம இங்கே இருக்க? அது டீல் கொஞ்சம் தள்ளி போகுது அபி. இன்னொரு 2-3 நாள்ல கண்டிப்பா கிளம்பிடுவேன். நீ அதை நினைச்சு கவலைப்படாத சஞ்சீவ். அந்த டீல் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நானும் அந்த நினைப்புல தான் பகலா தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கியா? இல்ல அபி, டீல சொன்னேன். சரி அபி, அப்படியே நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா? சரி சஞ்சீவ். ஏ அபி, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி.